ஃபில்லர்ஸ மட்டும் வச்சே வந்து இந்த கதைய ஓட்டிறலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா? அப்படிங்கிறது நமக்கு தெரியல சிறகடிக்க ஆசை சீரியல பார்க்கும்பொழுது. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னமும் டிஆர்பி அடி வாங்காம இருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். அதாவது நம்ம என்ன விஷயத்த வந்து காமிச்சாலும், அந்த விஷயத்த பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்கங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு எப்படியோ ஃபில்லரா இருந்தாலும் அந்த ஃபில்லர வந்து உங்களுக்கு ரசிக்க வைக்கிற மாரி பண்றோம்ல, அட்லீஸ்ட் சிரிக்க வைக்கிற மாரி பண்றோம்ல அப்படிங்கிற மாரி முடிவு எடுத்து அப்படியே வந்து பண்ணிட்டு இருந்தாலும் கூட, அந்த ஃப்ளாஷ்பேக்ல ஒரு மொத்தமா அவ்ளோ பெரிய தாக்கத்த கிரியேட் பண்ணணும்னு நெனச்சா, அது ஒண்ணுமே இல்லாத ஃப்ளாஷ்பேக்கா கடந்து போனதுனாலயோ என்னவோ, ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதையுடைய எழுத்துல முன்னாடி இருந்த அந்த ஒரு புல் இல்ல அப்படின்னு தான் தோணுது. ஸோ அதே சமயத்துல இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்ப நாளைக்கெல்லாம் வந்து வெறுமனே விஜயா எதுக்காக இந்த மாரிலாம் பண்றாங்க? ஸோ இந்த டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக தான் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அத கெடுத்து விடுறதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணி, அவங்கள வந்து செய்ற மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டு வந்து அந்த அந்த ஒரு லேடி கிட்டயே குடுத்து, அவங்களும் உடனே வந்து இவங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராட் அப்படின்னு திட்டிட்டு போறதும், திட்டிட்டு போனோனே வந்து இப்போ வந்து அப்படின்னு வந்து விஜயா சோகமா இருக்கிறதும், இவனுங்க தான் வேணும்னே பண்ணிட்டாங்க அப்படின்னா, நியாயமான உண்மையிலே சமூக சேவை பண்றவங்க கிடைக்கணும். அந்த மாரி ஃப்ராடுகள் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றது தான் நடக்க போகுது. ஆனா இது எல்லாத்துக்கும் இடையில இப்ப மீனா முதல் தடவையா ஒரே ஒரு விஷயத்த வேணா பாராட்டலாம் அப்படின்னா, அவங்க அத்தைக்கு எதிரா அத்தை பாவம் அப்படின்னு சொல்லி யோசிக்காம ஒரு விஷயத்த பண்றாங்க. இந்த மாரி தான் மீனா ஆரம்பத்துல இருந்தாங்க. இந்த வட்டிக்கு கடன் வாங்கிட்டு இவங்கள வந்து புடிச்சு அடைச்சு வச்சுருவாங்க ஒரு இடத்துல. இந்த மனோஜுக்காக வாங்குன இடத்துல. அங்க அது இவங்க தான் போய் மீனா தான் போய் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு பார்த்துட்டு உடனே எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணி வர வச்சுருவாங்க. யாரையும் சொல்லாதன்னு சொல்லும்பொழுது எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. அந்த மாரி தப்பு செய்றது அவங்களா இருந்தா என்ன? போட்டு குடுக்குறனா போட்டு குடுத்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு செஞ்சுட்டு போவாங்க. அந்த மாரி இருக்க தான் நமக்கு அவங்கள பாராட்டுறதுக்கு காரணமா இருந்துச்சு. அதே மாரி இப்பயும் வந்து அவங்களுடைய அத்தைக்கு எதிரா வந்து அந்த வீடியோலாம் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதனால வந்து அவங்க பழி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணும்பொழுது, என் கணவர ஒழுங்கா நீங்க நடத்துனதே கிடையாது. இப்ப இருந்து இல்ல. அவர சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புற அளவுக்கு மோசமா நடந்துட்டு, இப்ப ஏதோ ரொம்ப நல்லவங்களாட்டம் பேசாதீங்க. உங்களுக்கு நான் வந்து வயசுக்கு குடுக்க வேண்டிய மரியாதைய, இந்த ரிலேஷன்ஷிப் இந்த உறவுக்கு குடுக்க வேண்டிய மரியாதைய வேணா குடுக்குறேனே தவிர, ஒரு மனுஷியா யோசிச்சா எனக்கு உங்க மேல எந்த மரியாதையும் இல்லங்கிறத டைரக்ட்டா இப்ப வந்து மீனா வெளிப்படுத்துற மாரி இருந்துட்டு, "உனக்கு என்னம்மா மரியாதைன்னு?" கேட்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டா பரவால்லன்னு தோணுது. கொஞ்சம் கொஞ்சமா பட்டு திருந்தவாச்சும் செய்யணும் விஜயா. திடீர்னு ஓவர் நைட்ல நல்லவங்களாக்கிட்டாங்கன்னா கடுப்பாயிடும். ஏன்னா, அவங்க அவ்ளோ மோசமான காரியங்கள்லாம் நெறைய செஞ்சிருக்காங்க. அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கங்கிறத சொல்லுங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து, இந்த கதையில அடுத்து திருப்பி திருப்பி இந்த கிறிஷ வச்சு பந்தாடிக்கிட்டு, இதுங்களும் வெட்கமே இல்லாம அங்க போதுங்களே முத்துவும், மீனாவுங்கிற கேள்விக்கு நெறைய பேர் ஆமா எங்களுக்கு இது ஒத்து வரலங்கிறத நம்ம கமெண்ட்ஸ்லயும் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு என்ன தோணுது அந்த ஒரு ஆங்கிள்ங்க அப்டிங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க் யூ.